السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவருடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய ஜும்மா உலகில் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்போம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்து வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு தனி சிறப்பை, தனி அந்தஸ்தை நமக்கு முஹம்மது நபியுடைய உம்மத்துக்கு, சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அவன் எத்தனையோ சமுதாயங்களை படைத்திருக்கிறான். ஆதி சமுதாயம், சமூக சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், நூஹ் நபியுடைய சமுதாயம் என்று இந்த பூமியிலே ஏராளமான சமுதாயங்களை அவன் போட்டுவிட்டிருக்கிறான், வெளியாக்கி இருக்கிறான். ஆனால் அவன் வெளியாக்கிய எல்லா சமுதாயங்களை விட ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும்தான் இருக்கின்ற சமுதாயங்களிலேயே மிகச் சிறந்த சமுதாயம் என்று பட்டம் சூட்டி அழகு பார்க்கிறான். நாம் வெளியாகிய அந்த மனிதர்களிலேயே யார் சிறந்தவர்கள் தெரியுமா? இந்த முஹம்மது நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன் உங்களுக்கு இந்த சிறப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, தகவலோட மற்ற சமுதாயங்கள் எல்லாம் செய்யாத ஒரு பணியை நீங்கள் செய்கிறீர்கள். அவர்கள் எல்லாம் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், இன்னும் பல தான தர்மங்களை செய்வார்கள். ஆனால் நன்மையை பிறருக்கு ஏற்படக்கூடிய காரியம் இருக்கிறது. இதை செய்வதற்கு அவர்களுடைய நபிமார்கள் தான் வர வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாருக்கு தாவா செய்வார்கள், நன்மையை ஏவுவார். மூசா நபியுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்மையை ஏவுவார். அதற்கு பிறகு வரக்கூடிய இறைத்தூதர் நன்மையை ஏவுவார். இடையில் உள்ள மக்கள் அந்த பணியை செய்வார்களா என்று கேட்டால் அந்த மக்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த கடமை சுமத்தப்படவில்லை. ஆனால் இந்த முஹம்மது நபியுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு பதவியை, அழகை, அந்தஸ்தை கொடுத்துவிட்டு எதற்காக இந்த அந்தஸ்து, இந்த சிறப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். நபிமார்கள் செய்யக்கூடிய பணியை, நபிமார்கள் செய்த பணியை நீங்கள் சாதாரண மக்களாக இருந்து அதை செய்து கொண்டிருப்பதினால் உங்களுக்கு சிறந்த சமுதாயம். அது மட்டுமா, அணிமுக நீங்கள் தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த சமுதாயம் மற்ற சமுதாயங்களை விட சிறப்பிற்கு அழகு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக என்ன இருக்கிறது? நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். இதே அத்தியாயம் சூரா ஆல் இம்ரானுடைய 104வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினர் இருக்கட்டும். இதற்காக அவர்கள் அல்லாஹ் நன்மையின் பக்கம், அல்லாஹ் எதெல்லாம் நன்மை என்று அறிவித்திருக்கிறாரோ அந்த நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காகவும், ஒரு கொள்கை நன்மையான காரியம் என்று சொன்னால் அவரிடத்தில் சென்று தொழுகையை பற்றி எடுத்துச் சொல்லி தொழுகையின் பக்கம் அழைப்பதற்காக, தான தர்மங்கள் நன்மை என்று அல்லாஹ் அறிவித்திருந்தால் இந்த தான தர்மங்களை குறித்து எடுத்துச் சொல்லி அவர்களை தர்மங்கள் செய்ய வலியுறுத்துவதற்காக, இது மாதிரி நன்மைகளின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும், தன்ஹவுன அனில் முன்கர் தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாகவும், தானுருன அனில் மஅரூஃப் நன்மையை ஏறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கட்டும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான்,
உலாய்க்க நீங்கள் முஸ்லிமோன். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? யார் இந்த பணியை எடுத்து செய்கிறார்களோ, பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கஷ்டங்களுக்கு மத்தியில யார் இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இந்த தாவா களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு உயர்த்தி அந்தஸ்து பார்த்து கௌரவப்படுத்துகிறார், கண்ணியப்படுத்துகிறார் சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அவனை பற்றி சில விஷயங்களை பெருமையாக பேசுவான். அவனுடைய அந்த தன்மைகள், அவருடைய சிறப்புகள் இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையாக பேசும் பொழுது இந்த பெருமை அவனுடைய இந்த கண்ணியத்திற்கு தகுதி வாய்ந்தவன் தான் ரப்பல் ஆலமீன். அவ்வளவு சிறப்பும் திகழும் அவனுக்குரிய அப்படி சொல்லிக் கொண்டே வரும்போது ஒரு இடத்துல அல்லாஹ் அவனை பற்றி பேசுவான். உமன் அன்சல் இலவாயி சுபஹத்தன், அல்லாஹ்வை விட அழகான முறையில் வர்ணம் தீட்டுபவன் யார்? அழகிய முறையில் படைப்பாளன் யார்? அவனை விட சிறந்த படைப்பாளன் இருக்க முடியும் என்றெல்லாம் அவனுடைய அந்த ஆற்றல் பண்புகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறந்த அழகான என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த பண்புகளை பேசுவான். இதே வார்த்தையை அல்லாஹுக்கு பயன்படுத்துறாங்க, அல்லாஹுடைய அந்த தன்மைகளுக்கு பயன்படுத்துறாங்க. இதே வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய படைப்பினங்கள்ல ஒரு கூட்டத்தாரும் பயன்படுத்துறான். யார் அவங்க? வமன் அன்சன் கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். வார்த்தைகளில் சொல்லில் அழகானவர் யார் தெரியுமா? பேச்சில் அழகானவர் யார் தெரியுமா? தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பாதையில அழைக்கிறாரே அவர் வார்த்தைகளில் சிறந்தவர். அது மட்டுமா, அவர் மக்களை அழைத்து அமில சாலிஹன், நல்ல அமல்களை அவர் செய்கிறார். அவர் சொல்லுகிறார் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று மக்கள் மத்தியில் அவர் பிரகடனம் செய்கிறார். இந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இவர்கள் தான் சொல்லில் அழகானவர்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை தனித்து காட்டுகிறார், அந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தை தனித்து காட்டுகிறார். அந்த கூட்டத்திலே ஒரு சிலரை இன்னும் மின்னக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஒளியமைத்து காட்டுகிறார். இதுவெல்லாம் இதற்காக என்ன நோக்கத்திற்காக என்று சொன்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக, நன்மையை ஏறி தீமையை தடுப்பதற்காக இந்த சிறப்புகள், இந்த பட்டங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அப்ப இந்த தாவா, இந்த அழைப்பு பணி இருக்கிறது, நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி, இது நமக்கு கடமையா? கட்டாயம் நம்ம செய்தே ஆக வேண்டுமா என்பதை நாம விலகிக் கொள்வதாக இருந்தால், நமக்கு முந்தைய சமுதாயமாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த யௌம் சப்த் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கூட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சனிக்கிழமை வாசிகள். சனி அந்த ஊருக்கு பேரு, அந்த சமுதாயத்துக்கு பேரு அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டேங்கிறான், வேற பேரே வைக்கல. அவர்களுக்கு பேரு சனிக்கிழமை வாசிகள். சனிக்கிழமை வாசிகள் என்ன? எதற்காக அந்த பேர் அவர்களுக்கு சூட்டப்பட்டது? சனிக்கிழமை அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செயலை தடை விதித்திருந்தான். அவர்கள் கடலோடு வாழக்கூடிய சமுதாயம், மீன் பிடித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். அப்ப அந்த கடலோரம் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கட்டளை எழுதினான், வாரத்தில் 6 நாட்கள் நீங்கள் மீன் பிடித்துக் கொள்ளலாம், அதை உங்கள் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், வியாபாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் மீனை பிடிக்க கடலுக்கு போகக்கூடாது. அந்த சனிக்கிழமை முழுக்க முழுக்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக நீங்கள் வணக்க வழிபாட்டுல திளைக்க வேண்டும் என்று கட்டளை போடுகிறார். சனிக்கிழமை மீன் பிடிக்க தடை போடுகிறார். இப்ப அந்த கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, சனிக்கிழமை தான் மீன் அதிகமா வருது, சைத்தான் காட்டுவான். எந்த ஒன்று நமக்கு தடை விதிக்கப்படுகிறதோ சைத்தான் அதுதான் நம்ம செய்ய தூண்டுவோம். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னா அன்னைக்கு தான் செய்யும், நீங்கள் அதிகமாக வருவது போல தோற்றம் அளிக்கும். ஜும்மாவுடைய நாள்ல வியாபாரம் செய்வதற்கு நமக்கு தடை. ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மூடிவிடுங்க. அதனால் எவ்வளவு வந்தாலும் ஜும்மாவில் கிடைக்கிற நன்மையை ஒப்பிடும் பொழுது அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அறியக்கூடிய மக்களாக புத்திசாலிகளாக இருந்தால் நீங்கள் ஜும்மாவுக்கு வெளியே வந்துவிடுங்க. இது அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை. இருந்தாலும் நம்ம பல மக்கள் என்ன செய்யறோம், கடையில் பாத்தீங்கன்னா இந்த ஜும்மா நாளுக்கு சோதனையாகும். காலையிலும் திறந்து உட்காந்துருப்போம், ஒரு பேர் எட்டு பார்க்க மாட்டான், பாப்பா வாங்க மாட்டான் போயிடுவான், பாப்பா வாங்க மாட்டான் போயிடுவான். கரெக்டா நம்ம ஒரு 12 மணிக்கு சட்டை க்ளோஸ் பண்ணாம அப்பதான் முழுவதும் வருவாங்க. அன்னை எனக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும் சோதனை. நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறாயா?
அல்லாஹ் சொல்றாங்க, எல்லாவற்றையும் விட இது சிறந்தது. வல்லாஹு கையுல் ராஸிகீன், அல்லாஹ் தான் உணவளிப்பவர்கள் தான் மிகச் சிறந்தவன். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதற்காக சோதிப்பதற்காக அந்த சோதனை நடக்கும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த சோதனையில் விழுந்து போய் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம், இன்னைக்கு கடையை திறந்து ஒரு வருமானம் வரல, 12 மணி நேரம் ஆகுது, 1 மணிக்கான ஜும்மா, அதுக்குள்ள விரசா கொடுத்துட்டு கிளம்பி பேரெல்லாம் நினைப்போம். அப்பதான் மாட்டிக்கிறோம். என்ன ஆகும், கொடுப்போம். அவன் அப்பதான் என்ன செய்வான், கணக்கு சொல்லுவான், கணக்காரன் வந்துட்டு கணக்கு கேட்பான், இவனுக்கு சொல்ல அவனுக்கு சொல்ல, இதை திரும்பி பார்த்தா மணி 1 வருது. அதுக்கப்புறம் அவசரமா குளிச்சு அவசரமா ஓடி வந்து ஜும்மா வரும்பொழுது ஜும்மாவுடைய பாக்கியத்தை இழக்கக்கூடிய ஒரு பாதிகளாக மாறும். அப்ப இது சோதனை. இந்த மாதிரி ஒரு சோதனை சனிக்கிழமை கூட்டத்தாருக்கு வைக்கப்படுகிறது. அப்ப அந்த கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் வரம்பு மீறி மீன்களுக்கு போனாங்க. இன்னொரு கூட்டத்தார் அவங்க வரம்பு மீறல, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறல, கட்டுப்படுத்தி சனிக்கிழமை மீன் பிடிக்காம இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க இந்த தீமையை செய்யக்கூடிய மக்களை தடுப்பதற்கு சொல்றாங்க. இப்ப நடக்கிற உரையாடலை பாருங்க. இதுதான் நாம ஏன் அழைப்பு பணி செய்யணும் என்பதற்கான ஒரு அழகான பதிலை அல்லாஹ் சொல்றோம். ஏன் நம்ம தாவா செய்யணும்? நம்ம நிறைய பேர் என்ன வழி இருக்கிறோம்னா, நாம நேர்வழி வந்துட்டோம்ல, நாம சத்தியத்தை அறிவித்தோம்ல, நாம தொழுகிறோம்ல, நாம நோன்பு வைக்கிறோம்ல, நம்ம குடும்பத்துக்கு சொல்லிட்டோம்ல, நாம இதோட நிறுத்திக்குவோம். நேரத்து போய் வெவ்வேறு தடுத்துக்கிட்டு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இடம் கேட்கிறான், இளைய சொல்லி கேட்கிறோம், நடக்கிறான், அதனால பேசாம இருப்போம் என்று பலவே இந்த பணியை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறான், தௌஹீது எவ்வளவு வந்துருச்சு, முன்னாடி இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு பரவாயில்லப்பா, முன்னாடி கருணாவா மக்கள் சென்று புரிஞ்சாங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய இருக்கிறதை போட்டு தௌஹீது மர்கஸ் எக்கச்சக்கமா வந்துருச்சு, அதான் நம்ம இனிமேலாம் பெருசா அழைப்பிக்க தேவையில்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்று சில பேர் நினைத்து ஒழுங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சில பேர் என்ன நினைக்கிறான், நானே சரி கிடையாது, நானே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறேன், நானே ஒழுங்கா மற்ற கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன், நான் எப்படி அடுத்தவனை போய் அழைக்கிறது, முதல்ல என்ன சரி செஞ்சுட்டு நான் அடுத்தவனை போய் தாவா செய்யறேன், ஆகவே நான் வரமாட்டேன் என்று அவன் எழுதி கொள்றான். சில பேர் எப்படி இருக்கிறான், என்ன இப்படி போய் இது பண்ணி இதெல்லாம் காலத்துக்கு ஆகுமா, இன்னைக்கு இருக்கும் ஜெட்டு வேகத்துல உலகம் போயிட்டு இருக்கு, இன்னும் போய் தனிநபர் தாவா, திருமொழி பிரச்சாரம், இன்னும் மெதாபம் பிரச்சாரம், வேற வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு என்ன செய்யலாம், இன்னும் ஒரு சேர்ந்து வேண்டாமா நினைக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம மக்கள் மக்கள் இருக்கிறாங்க, இப்படி பரவலான சிந்தனை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சனிக்கிழமை கூட்டத்தாரை ஏற்று நம்ம பதில் சொல்றான். இந்த தீமை செய்கிற கூட்டத்தார இதை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் போறாங்கல்ல, தாவாவை செய்வதற்காக, இந்த நல்லவர்களுக்காக சும்மா இருந்தால வேடிக்கை பார்த்திருந்தால எதுக்காக பரவாயில்லை, நம்ம வாழ்ந்து இருந்தாங்க, இவன் இவன் கேட்கிறான், யார்கிட்ட கேட்கிறான், தீமையை தடுக்க போறவன் கேட்கிறான், தாவாவை செய்ய போறவன் கேட்கிறான். அவனுக்கு அல்லாஹ் அழிவை தர போறான், அல்லாஹ் அழிக்க நாடிய சமுதாயத்துக்கு நீ என்ன சொல்ல போற, நீ பேசாம இரு, அவனுக்கா புத்தி இல்லையா என்று தாவா பணி செய்பவரை இந்த சும்மா இருக்கிறவரை தடுக்கிறான். இப்ப இந்த மக்கள் பேசுறாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வரி ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்துல ஆழமாக பதியும். இந்த நீங்க தெரிஞ்சுட்டீங்க, உங்க மௌத்தா போற வரைக்கும் தாவா பண்ணி கீழே போட மாட்டீங்க. இதுதான் சரியான ஒருத்தர் ஏன் தாவா செய்யணும், ஒரு முஸ்லிம் ஏன் அழைப்பு பணியில் ஈடுபடணும், அவனுக்கு என்ன காரணம், இவர் பதில் சொல்றார். நன்மையை ஏறி தீமையை கருதக்கூடியவர் பதில் சொல்றார். அவ்வாறு அழிவை தரக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தாலும் நாளை மறுமையில் எங்கள் இறைவன் எங்களிடத்தில் சொன்னியா என்று விசாரிப்பாரே, அந்த விசாரணைக்கு பதில் சொல்வதற்காக நாங்கள் போகிறோம். தாவாவுக்கு போறது அடுத்தவனை திரும்ப இல்லை, நாம போய் பேசுறதுனால ஊர் மக்கள் திரும்பி பள்ளிகளுக்கு வரப்போவதும் கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஏன் தாவா பண்ணணும், நாளைக்கு நீ கேட்பான், உனக்கு ஹிதாயத்தை கொடுத்தனே, உனக்கு ஏகத்துவத்தை கொடுத்தனே, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த, அரசியல்வாதிகளுக்கு பின்னால் ஏறிக்கொண்டிருந்த, சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ஏறிக்கொண்டிருந்த, தர்காக்களில் போய் முட்டியை கொண்டிருந்த, அங்கு உட்கார்ந்து யாசின் ஓடுவதை புனிதமான வணக்கமாக கருதி கொண்டிருந்த, மௌனக சபைகளில் உட்கார்ந்து இணைப்பு காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த விவேகங்கள் அனாச்சாரங்கள் எல்லாம் அதுதான் வேறு, அதுதான் சத்தியம் என்று அதில் மூழ்கி கிடந்த. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன் அறிவுத்திறனை திறந்து உனக்கு நேர்வழியை தந்து சத்திய மார்க்கத்தில் இணைத்தானே. இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி அவர்களுக்கு கொடுக்காமல் உலகத்துக்கு
இந்த மக்கள் சொல்றாங்க, எங்கள் இறைவனுடைய விசாரணையில் இருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக தாவா செய்கிறோம். ஏன் தாவா செய்யற? நிறைய பேர் கேட்பான், இன்னங்கள் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற நாடு எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, பிஜேபிக்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பரிவாசல் குடிக்கிட்டு வாங்க, முஸ்லீம்களை ஒட்டுமொத்தா கொண்டு வாங்க, கையில ஒரு நாலு களத்துக்கு போகாம இன்னும் போய் அவன் போய் சலாம் சொல்லி இஸ்லாத்தின் பக்கவா, இஸ்லாத்தின் சிறப்பு தெரியுமா என்று இன்னும் பேசிக்கிட்டீங்களே அப்படின்னு சில பேர் போட்டிருப்பான். அவன் வீட்டுக்கு போக மாட்டான், அழுத வச்சுதான் அவன் வீட்டுக்கு உட்காந்துருக்கான், நம்மளை வச்சு கட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் எந்த இடம் வந்தாலும் அழைப்பு பணி என்பது இறுதி மூச்சு வரை தொடர வேண்டும் என்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த பதில். அந்த மக்கள் சொல்றாங்க, நாளை எங்கள் இறைவனின் விசாரணையில் இருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக நாங்கள் தாவா செய்கிறோம். அது திரும்புவாங்க, எங்களுக்கு கேரண்டி கிடையாது. நாங்க போய் சொல்றதுனால அதை மாறிடுவாங்க உத்தரவாதம் கிடையாது. எங்க கேட்பான், நாளைக்கு கேட்பான். இந்த பயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவ பணியை நிறைவேற செய்யும் பொழுது ஹஜ்ஜத்துல் விதால கேட்டாங்க, மக்கள் எல்லாம் ஒன்றை வச்சு கேட்டாங்க, நான் எனக்கு சொன்ன செய்திகள் அனைத்தையும் உங்களிடத்தில் எட்டி இருக்கிறா? மக்கள் சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. உடனே ரசூலுல்லாஹ் யாரை சாட்சியாக ஆக்குனாங்க? அல்லாஹ் மஷ்ஹது, அல்லாஹ் மஷ்ஹது, அல்லாஹ் மஷ்ஹது, அல்லாஹ்வே நீயே எனக்கு சாட்சி. எந்த விசாரணை நாளை நேரத்தில் கேட்கப் போகிறாயோ அந்த விசாரணைக்குரிய காரியத்தை நான் நிறைவு செய்து விட்டேன். என்னிடத்தில் கொடுத்த அமானிதத்தை, இந்த தூதுத்துவ செய்தியை நான் முறையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்று அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை சாட்சியாக்கி அந்த விஷயங்களை பரிபூர்ணப்படுத்துறாங்க. அப்ப நாம் அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய இறுதி மூச்சு வரை தாவாக இருக்கணும். அழைப்பு தெரிந்தவர்கள் அழைப்பு தெரியவாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் எழுதுவாங்க, எழுந்து நிற்கக்கூட முடியாது, அவ்வளவு மயக்கம், கண்ணை கெட்டுது, சக்கராத்துடைய நேரம், வேதனை கொடூரமான வேதனை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாவா செய்தார். யூதர்கள் மீதும் நஸ்ரானியர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாக்கும். எதற்காக? அவர்கள் தங்களின் இறந்து போன நபிமார்களையும் நல்லவர்களையும் அவர்களுடைய அடக்கஸ்தலங்களை கபடிகளை வணக்கஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும். இந்த சாபத்தை கேட்கிறது என்ன தாவா இருக்கும்? ஒரு சமுதாயத்துக்கு எதிராக சாபம் கேட்கிறது எப்படி தாவாக அமையும்? அதெல்லாம் செய்யும். அது அவங்களுக்கு சாபம் மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து சொல்றாங்க, நாளைக்கு நாம் மௌத்தா போயிட்டாலோ, என்னுடைய தோழர்கள் மௌத்தா போயிட்டாலோ, எனக்கு பிறகு நல்லவியார்கள் மௌத்தா போயிட்டாலோ அவர்களுடைய அடக்கஸ்தலங்களை நீங்கள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்கிற செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. மரணம் வேற, கடைசி நேரம், இன்னும் சிறிது நேரத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போக போறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குழுக்கு வந்து மாற்றீர்கள் கவனிங்க, உம்மத்தை நோக்கி சொல்றாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுது கொள்ளுங்கள், மக்களே தொழுது கொள்ளுங்கள், மக்களே தொழுது கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய இறுதி மூச்சு நேரத்தில் தன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவாங்க. நம்ம போயிட்டா எப்படி குறைக்க போறாங்க தெரியலையே, ஒரு விவரமில்லாத பயிலாச்சு, ஒரு நீச்சலாய பயிலாச்சு, யார் வேணாலும் ஏமாற்றுவாங்க, என்ன செய்ய போறான்னு தெரியலையே என்கின்ற கவலை ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்குமோ, அதே போல் இந்த சமுதாயத்தை விட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் கண்ணீர் சிந்துறாங்க. சைத்தான் உங்களை ஏமாற்றுவானே, உங்களை வழிபடுத்துவானே, உங்களை விட்டுட்டு போறேனே, நீங்க எப்படி வாழ போறீங்க? கொள்கையை பிடிச்சுக்கோங்க, தாவாவை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த கொள்கையை எடுத்து பிடிச்சுக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்ட அழைப்பார். இதே சிந்தனையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு உடல் சரிந்து ரத்தம் போய் மரண வேளையில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்கள் மறைத்து விடுவாங்க. மக்கள் செய்தி கேட்டு கூட்டம் கூட்டமா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்க வராங்க. அவர் கலிஃபா ஜனாதிபதி. அந்த நேரத்துல ஒரு அன்சாரி இளைஞர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அவருடைய நிலைமையை பார்த்து அவருக்கு நலம் விசாரித்து விட்டு, கலிஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, உழைக்கிறார்கள், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நாம் வைப்பான், நீங்க நிறைய நல்லவர்களை செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசிட்டு அவர் திரும்ப போயிட்டார். வேதனை சாதாரண வேதனை கிடையாது, குடல் குத்தி குடல் சரிந்து ரத்தம் போயிட்டே. இந்த நேரத்தில் தாவா தேவையா? நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா நாம உடனே இருக்கிற முடிவு இந்த தாவா படி கொஞ்ச நாள் ஓரமா இருக்கணும். ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா இந்த தாவாவுக்கு அலங்கரிந்தா உடனே பேச்சு கூட விடணும். அவருக்கு குத்துப்பட்டு ரத்தம் பீச்சி கொண்டிருக்கிறது, உயிர் குடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே தன்னுடைய மகன் இன்னொரு அழைப்பு சொல்றார், மகனே இப்போ ஒரு இளைஞர் வந்துவிட்டு போனாரு, அவரை உடனே அழைத்து கொண்டு வா.
உடனே ஓடி போய் அவர் அழைச்சிட்டு வராங்க. அந்த அன்சாரி தோழர் விலங்கை அடிக்கிறார். இப்போ உமர் அவர்கள் சொல்றாங்க, மரண வேலையில துடிச்சுக்கிட்டு நேரத்துல, எனது சகோதரன் மகனே, உனது கீழாடை கரையில் இழுபட நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாருடைய கீழாடை கரையில் இழுபட நடக்கிறாரோ அது நரகத்தின் ஆடை, அவருடைய நரகத்தில் அவருடைய கெண்டைக்கால் இருக்கும் என்கின்ற செய்தியை அந்த இடத்துல பதிவிட்டாங்க. இந்த தாவாவுடைய நோக்கத்தை இழந்து நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு இறுதி மூச்சோடு இருந்தாங்க. எனக்கு இந்த கிளையுடைய தலைவர் பிடிக்காது, அதனால தாவா பண்ணிட்டு ஒதுக்கிறேன். எனக்கு இந்த துணை தலைவர் இருக்காங்க, அவருடைய நடவடிக்கையை பிடிக்கல, அதனால பள்ளிக்கு நான் வரவில்லை. எப்படிப்பட்ட பேசுறவன் விளங்கிருப்பான்னு சொல்றேன். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த கொள்கையை விளங்குற இடத்துல விளங்கியிருந்தா, இந்த பணியின் முக்கியத்துவத்தை விளங்கியிருந்தா, என்ன செஞ்சாலும் சரி, ஒட்டுமொத்த கிளியமா என் தலையில சாணியை வச்சு ஊற்றினாலும் சரி, நான் வருவேன். நான் வந்தது இதற்கு முன்னால் இவர்களுக்காக இல்லை, இனி வரப்போவது இவர்களுக்காக இல்லை, என்னை படைத்த நம்மளுக்காக வரும். நாளைக்கு கேட்பாங்க, என்னை விசாரிப்பாங்க, உனக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்தப்பா, கொடுத்த ஏகத்துவத்தை வைத்து என்ன செஞ்ச, ஏகத்துவத்தை எடுத்து வைத்தாயா, அவன் கூட சண்டை அவனால வரல, அப்படியா, அவனா உனக்கு கொடுத்தான், கேட்பானா மாட்டானா, ஹிதாயத்தை அவன் கொடுத்தானா நான் கொடுத்ததா, அவன் கூட சண்டைனா அவன் தனிப்பட்ட முறையில கொடுக்கிற ஒரு பொருளாதாரத்தை வேண்டாம் சொல்லு, அவன் தனிப்பட்ட முறையில கொடுக்கிற அன்பளிக்க வேண்டாம் என்று சொல்லு. இந்த ஹிதாயத்தை அல்லாஹ்ல கொடுத்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கேட்பான், அவன் கொடுத்த அருள்கொடையை வந்துட்டு கேட்பானே, சும்மா அருண் யௌமையின் அணினையும் எவன் தடுக்க முடியாது. அத்தனை நிறுத்திடுவான். 950 ஆண்டு காலம் தன் வாழ்நாள் முழுவதும் தாவாவுக்கே செலவழித்த ஒரு நபி, அவரை கொண்டு வந்து விசாரணைக்கு உள்ள நிறுத்தி வைத்து கேட்கிறான், உன் சமுதாயத்தை அழைத்து கொண்டு வா. நூஹ் நபி தன் சமுதாயத்தை அழைத்து கொண்டு வருவாங்க. நூஹ் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் கேட்பான், இவர் உங்களுக்கு கூலி செய்தியை சொன்னாரா? ஒரு சொல்ல 950 வருஷம் பேசியிருப்பாரு. அந்த மக்கள் சொல்லுவான், அசாட்டா இவர் யாருமே எனக்கு தெரியாது, இவர் என்ன சொல்றாரு இவருக்கு. இப்ப அவன் திரும்பி கேட்பான், நூகுனகிட்ட, உன்னுடைய சாட்சிகள் யார், நீ சொல்றதுக்கு சாட்சிகள் யார்? நூகுனக்கு சொல்லுவாங்க, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தும் எனக்காக சாட்சி சொல்லுவாங்க, நாம போய் சாட்சி சொல்லுவோம். அதான் நமக்கு பட்டத்தை நிலையமா சொல்லுவாங்க, உம்மத்துல் வஸத்தா, நடுநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மை அழைப்பதற்கு உண்டான காரணம், நூஹ் நபிக்கு நாம் சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக இருப்பதனால நமக்கு கூடுதலாக அந்த பட்டத்தையும் அல்லாஹ் திருமறைக்காக சுமத்துகிறார் என்பதை இங்கு விலகிக் கொண்டு, இந்த தாவா நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிறவரை இருக்க வேண்டும் என்பதை இந்த மனதில் ஆழ பதித்து முதல்வருக்கு திரையிடுகிறேன். வாசல் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده. அன்பில் இனிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக பல்வேறு விதமான பிரச்சார யூனியன்களை நாம் அமைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறோம். அது சிறிய அளவிலான மெகாபோன் பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் மக்களை திரட்டி மாநாடுகளை நடத்தி செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பிரச்சாரங்களின் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைக்க வேண்டும். இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் பாருங்க. அல்லாஹ் இதையெல்லாம் செய்யாது என்று சொன்னால், இதெல்லாம் கடுமையான குற்றம் என்று சொன்னால், எந்த குற்றத்தை செய்தால் சொர்க்கத்தின் வாசனையை கூட நீங்கள் நுகர முடியாது என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கை செய்தால், அந்த பாவங்கள் அந்த தீமைகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு காட்சிப்பார். எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தானோ ஃபக்கத் கர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னah, அல்லாஹ் முத்திரையிட்டான். யாருக்கு ஜன்னா சுவர்க்கம் ஹராம் தடுக்கப்பட்டுவிடும் என்று சொன்னால், எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தானோ அவன் சொர்க்கத்திற்கு நுழையவே இல்லை. அவனுக்காக இந்த நபியும் வந்து வாழ முடியாது, இந்த நல்லதாக வழிமுறை செய்ய முடியாது, அல்லாஹ் முத்திரை குத்தியவனை காப்பாற்ற முடியாது. அந்த காரியத்தை இன்றைக்கு நம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? துணிந்து செய்கிறார்கள் இல்லையா? இணையத்து கொள்கைகளை மூழ்கி கிடக்கிறார்கள் இல்லையா? அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் போர்வாள், ஏகத்துவத்தின் தந்தை, தன்னந்தனி மனிதராக இருந்த சமுதாயத்தை ஏகத்துவத்தை உடைத்த
அந்த மாபெரும் மனிதரை முன்னிறுத்தி அவர் செய்த பிரச்சாரங்களை முன்னிறுத்தி இந்த 10 மாத தொடர் பிரச்சாரத்தை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைமையில் செய்து கொண்டு வருகிறோம். இந்த தொடர் பிரச்சாரத்துடைய ஒரு முடிவாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சிவகாசியில் வைத்து மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டுக்கு பேர் ஏன் சொன்னோம்னா, இந்த தலைவர் ஏகத்துவ எழுச்சியின் விதை. இந்த தலைவர்கள் தான் ஏகத்துவ எழுச்சி துவங்கு. இந்த தலைவரை முன்னிலைப்படுத்துவதால் இது ஏகத்துவ எழுச்சி பெறக்கூடிய மாநாடாக இருக்கட்டும் என்பதை மையப்படுத்தி கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் குறைந்தது 5000 7000 நபர்களால் இந்த மாநாட்டில் நாம் திரட்டியாக வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு பட்டி தொட்டி என்றும் வீதி என்றும் வீடு என்றும் நம்முடைய பிரச்சாரங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சாரங்கள் இன்னும் பல ஊர்களுக்கு சென்றவையாக இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் 15 ஊர்களில் தான் நம்முடைய கல்வியின் துறையை நாள் தரம் வைத்திருக்கிறது. இன்னும் ஏராளமான ஊர்கள் இருக்கிறது. ராமநாட்டை ஒட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தின் பாதையாக இருக்கக்கூடிய காரங்கள், கூழாங்கள், அதே போல விருதுநகர் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாலவட்டம், அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர், குருமாப்பட்டி, கான்சாயிபுரம், கும்மநாயக்கன்பட்டி, வெங்கப்பநாயக்கன்பட்டி, இதுபோல் முஸ்லீம்கள் ஏராளம் வசிக்கக்கூடிய ஊர்களில் இன்னும் நமது ஏற்படக்கூடிய எப்படி செல்லவில்லை. அப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சாரத்தை மையமாக வைத்து நாம் செய்வதற்கு அதற்குண்டான பொருளாதார தேவைகள் நிறைவேற்ற. ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு சும்மா போயிட்டு வந்துட முடியாது. தாய்களை அழைத்து செல்லணும், வாகன ஏற்பாடு செய்ய வேண்டும், பிரச்சாரத்துக்குண்டான மைக் செட்டுகளை கொண்டு போகணும், நோட்டீஸ் அடிக்கணும், சூழல்கள் அடிக்கணும், பேனர் அடிக்கணும். இது அனைத்தும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருப்பதனால் இந்த மாநாட்டு பணிகளுக்காக நம்முடைய ஜமாத்துடைய மாவட்ட நிர்வாகம் நம்மிடத்துல இந்த ஜும்மாவுடைய வசூலை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த பணிக்காக நீங்கள் செலவழிப்பது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது. அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பவர் யார்? அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? அல்லாஹ்வுக்கே அழகிய கடனாக கொடுப்பதாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். கேட்டுவிட்டு சொல்கிறார், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக அவருடைய பாதையில் செலவிட்டு பொருளாதாரத்தை தருகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுடைய பொருளாதாரத்தை பன்மடங்காக நான் தருகிறேன். நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிரந்தரமான சுவனத்தை பரிசாக தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறார். அந்த உங்களுடைய சிறப்புக்குரிய அந்த சுவனத்தை பரிசாக பெறுவதற்காக இந்த உலகத்தில் நம்முடைய பொருளாதாரம் இன்னும் அவருடைய அலுவலகம் சேர்ந்து பெருகுவதற்கும் அவருடைய பாதையில் அள்ளி எண்ணி கொடுங்கள். உங்கள் பொருளாதாரங்களை தாராளமாக மனம் போன்று இந்த அளவில் அழைப்பு பணிக்காக கொடுங்கள். ஒரு வேலை இன்றைக்கு நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் மழை காரணத்தினால ரூபாய் நடைபெறும் என்று நினைக்கிறதா, இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நவீன பரிவர்த்தனை இருக்கிற ஜிபே மூலமாக, பேடிஎம் மூலமாக இதுபோல் முடிந்த அளவுக்கு எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் நீங்கள் செலுத்தி அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யுங்க. அல்லாஹ் நம்ம கருவு கொள்வாங்க. வாசல் அல்லாஹ் நபி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.